தினமொரு வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். விளக்கம். 18ஆம் நூற்றாண்டின் எழுத்தாளரான சாமுவேல் ஜான்சன் தன்னுடைய நகைச்சுவைக்காகவும் எளிதில் உணர்ச்சி வயப்படும் தன்மைக்காகவும் அளவுக்கு மிஞ்சிய அறிவிற்காகவும் புகழ் பெற்றவர். தனிமை அவரை வாட்டும் போது அவர் ஏழைகளை தன்னிடம் அழைத்து கொண்டு அவர்களுடன் நேரத்தை செலவிடுவார். அவர் மரணத்தை குறித்து பயப்படுவதாகவும் கூறியிருக்கிறார். பிரிட்டன் நாட்டின் அறிவு களஞ்சிய நூலின் ஒரு கட்டுரை ஜான்சனிடம் காணப்பட்ட வாழ்க்கையின் ஆர்வத்தை குறித்து கூறுகிறது. அவர் பாவத்தின் உண்மையான தன்மையையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அளிக்கப்படும் மீட்பையும் குறித்த ஒரு உறுதியான உணர்வுடைய ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கத்தை கையாண்டவர் என்று அது அவரை வர்ணிக்கிறது. அவர் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டார் என்றும் அது கூறுகிறது. ஏனென்றால் அவர் மரண தருவாயில் இருந்தபோது வலியை குறைக்கும் போதை மாத்திரைகளை சாப்பிட மறுத்தார். ஏனென்றால் அவர் தன்னுடைய ஆத்துமாவை துயரற்றதாக தேவனிடம் ஒப்புவிக்க விரும்புவதாக ஜெபித்தார். சாமுவேல் ஜான்சனை போல வாழ்க்கை என்னும் கலையை அறிந்தவர்கள் வெகு சிலர் மட்டுமே என்று அந்த கட்டுரையின் கடைசி வரி கூறுகிறது. இப்படிப்பட்ட மனநிலையை பெற்றிருக்கும் பல விசுவாசிகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களில் பெரும்பாலானோர் மகிழ்ச்சியையும் மன சோர்வையும் உள்ளடக்கிய ஒரு தொடர்ச்சியான சுழற்சியை அனுபவித்தார். அவர்கள் மன சோர்வடையும் போது வேத வாக்கியங்களை சுட்டி காட்டுவதன் மூலம் நம்மால் அவர்களை ஆறுதல் படுத்த முடிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் அவற்றை ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து தேவனுக்காக வாழ்ந்தார்கள், ஜெபித்தார்கள், தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். தேவ சமாதானம் அவர்களுடைய இருதயங்களை நிறைத்தது. இது நம் அனைவருக்கும் விசேஷமாக சந்தேகத்தினாலும் மன கசப்பினாலும் துன்பப்படுவோருக்கு ஒரு நற்செய்தியாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் தேவனோடு ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.